எப்பவுமே நம்மளோட ஷோல வித்தியாசமா ஏதாவது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கிளி ஜோஷரை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஜெமினி கணேசன் சார் பத்தி என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். கிளி ஜோஷர் வந்து 3 கார்டு எடுப்பார். அவர் எடுத்த கார்டுக்கு வந்து நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அப்பா பத்தி அவர் பதில் சொல்வார். அம்மா பேருமா? கமலா. கமலாமாவோட பேர்ல நல்லது நடக்குமா? அவங்க நம்பி இருக்கிறது முடியுமான்னு பாரு. கமலாமாவோட பேர்ல தெய்வத்தை வணங்கி எடுத்து சொல்லு. கமலாமாவோட ராசி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. கமலாமாவோட பேர்ல எடுத்து சொல்லு. இத அந்த அம்மாவுக்கு படிக்கலாமா? கரெக்டா இருக்குமா? சொல்லுவோமா? இப்ப கிளி ஒரு கார்டு எடுத்திருக்கு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. அந்த கார்டு படிச்சு பதில் சொல்வார். எங்க அப்பா திருப்பியும் பிறப்பாங்களா? எங்க அந்த மாதிரி ஒரு தினம் உண்டா? ஏமா கண்டிப்பா உண்டுமா. பேரு ராசியில உங்க பேர்ல கிளி எடுத்து வந்திருக்கிற ஜோஷியம் யாரோட படம் அப்படின்னு சொல்ல போனா எந்த குறையோ எந்த ஒரு தடையோ சரி மகாலட்சுமி வந்திருக்காங்க. பேர் ராசியை பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லா விதமான காரியம் ஜெயமாக நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல கண்டிப்பா உங்க அப்பா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள அவரோட வாரிசுல, அதாவது அவரோட வாரிசுன்னு சொன்ன போனா அவர் பேரன் பேத்தி தலைமுறையானதுல கண்டிப்பா பிறக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்கு. தடை தாமதம் இல்ல. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் விளம்பரப்படுத்தாம வீட்டுல செய்யுங்க. குடும்பத்துல எதிர்பார்த்து போற முக்கியமான சில காரியம் சுப காரியமா முடியும். எந்த ஒரு தடையும் ஆண்டவ முன்னித்துல வராது. வீட்டுல இறந்தவங்களை வழிபட்டு வாங்க. ஒரு மீசக்கார தெய்வம் துணையா இருக்கு. அதை வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தடை இல்லாம எல்லா வகையிலும் உங்களுக்கு ஜெயமாக நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். பேர் ராசிக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாதுமா. வந்திருக்கிற ஏடு நல்லா இருக்கு. லட்சுமி கராட்சியா இருக்கு. கவலைப்பட வேணாம்னு சொல்லுதுமா. இப்ப வந்து விஜய் மாக்கு எடுங்க. பேர் சொல்லுங்கம்மா. விஜயா. விஜயாவோட பேர்ல ஒரு ஜோஷியடு. விஜயா அம்மாவோட ராசி நல்லா இருக்கா? அவங்களுக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு பாரு. எதிர்பார்த்து போற காரியம் முடியுமான்னு பாரு. தெய்வ அனுகூலம் உங்க பேர்ல இருக்கான்னு பாரு. வேகமா எடுத்து சொல்லுப்பா மணி. அவங்க பேரு ராசிக்கு நல்லது நடக்குமா? நம்புனது முடியுமான்னு பார்த்து தெய்வத்தை வணங்கி எடுத்து சொல்லு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்வார். அப்பா அம்மாவோட பேரு நிலைச்சு நிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பையன் சினிமால சேர்ந்திருக்கான். இப்போ 2வது பையன். அவன் வந்து அத சாதிப்பானா? காலத்துக்கும் உங்க அப்பா அம்மாவோட பேரு எந்த காலத்திலயும் அழியாத பேரு. பேரு ராசிக்கு அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு காலத்திலும் அழிக்க முடியாத உங்க பேர் ராசிய உங்க வயிற்றுல வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழில் ஸ்தானத்துல முன்னேற்றமும் இருக்கும். உலக அளவுல பேர் வாங்கக்கூடிய நேரமும் இருக்கு. வந்திருக்கிற ஏடு யாரோட படம் அப்படின்னு சொல்ல போனா எந்த தடையும் உங்க பேரு கிடையாது. யாரு வந்திருக்கா? சத்திய சாய் பாபா வந்திருக்காருமா. எதிர்பார்த்த காரியம் குடும்பத்துல இடைஞ்சல் இல்லாம முடியும். கவலையும் கஷ்டமும் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆலயம் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது. எதிர்பார்த்து இப்போ ஒரு காரியம் நம்பி இருந்தீங்கன்னா 21 நாள்ல முடியும். ஒரு முக்கியமான சில காரியங்கள் கண்டிப்பா ஜெயமாக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. ஜாமீன் சப்போர்ட்னு யாருக்கும் தலையிடாதீங்க. இப்ப உங்க பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? எந்த குறையிலன்னு சொல்லி சாய் பாபா வந்திருக்காருமா. ரொம்ப நன்றி. எப்படி ஃபீல் பண்றீங்க? சுவாமி படம் பாக்கச்சு மனசுக்கு ஒரு நிறைவு. அதுவும் நல்லதா பாசிட்டிவா நமக்கு சொல்றச்சு நமக்குள்ள ஒரு தைரியம் வருது இல்லையா? சாதாரண எங்க டெஸ்ட் பேபில ஏதாவது 1-2 நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா மன வருத்தம். ஏன் மல்லிகா? ஆயாவை கேட்பேன், ஏன் மல்லிகா அப்படின்னா, கவலையே படாதீங்கம்மா நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒருத்தர் நல்லது சொல்லச்சு பாசிட்டிவா சொல்லச்சு நமக்கு டபுள் ஸ்ட்ரென்த் வந்துருது இல்லையா? அந்த மாதிரிதான் இவரும் சொல்லச்சு நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதுவும் எல்லா இடைஞ்சலும் சரியாயிடும், எல்லாமே பாசிட்டிவா வருங்கிறச்சு ஹாப்பியா இருக்கு. உங்க ஃபேமிலி மேல இருக்கிற ஒரு சின்ன பாசத்தினாலதான் இது வந்து பண்ணோம். ஏதாவது தப்பா ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஐயா ஒண்ணுமே இல்ல. இதுல ஹர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் நிஜமாவே அப்படி கண் முன்னால நடக்கிற மாதிரி இருக்கு. We are feeling so happy. Thank you. Thank you. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து தேங்க்ஸ் அண்ட் சாரி. இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு 5 பேருக்கு தேங்க்யூ சொல்லலாம், சாரியும் சொல்லலாம். சோ யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க? We'll start with you for a change. Okay. Thank you சொல்லலாம் முதல்ல. We'll start with a good note. Sure. நார்மலா thank you சொல்லணும்னா நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. இதுல வந்து நீங்க 5ன்னு சொன்னதுனால லிமிட் பண்ணதுனால அப்பா அம்மாவை ஒன்னா சேர்த்துக்கிறேன். I look at them as one person. அதனால அப்பா அம்மா ஒண்ணு. அவங்க கொடுத்த ஃபவுண்டேஷன் தான் என்னோட லைஃப். So I'm definitely அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவங்க எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்கலன்னா நான் இங்க இல்ல.
நம்பர் 2 என்ன பெத்தவங்க அவங்க, நான் பெத்த பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு மை 2 பாய்ஸ். ஆஃப் கோர்ஸ் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற ஹஸ்பண்ட். 4வது வந்து மை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் ஒருத்தரை நான் பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும், ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நான் இல்ல. ஏன்னா அப்பா அம்மா கிட்ட கூட நம்மளால பகிர்ந்துக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிறோம், இன்க்ளூடிங் யூ அப்சரா. அந்த மாதிரி நம்ம பகிர்ந்துக்கும் போது நேம்ஸ் பர்டிகுலரா சொல்லணும்னா மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் சுதா, ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. சின்ன வயசுல இருந்து என்னோட கூடவே இருந்திருக்கா. என்னை பத்தி தெரியாத விஷயமே கிடையாது அவளுக்கு. அந்த மாதிரி க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். 5வது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து காக்கா என் தலை மேல இது பண்ணிருச்சு, டர்ட் பண்ணிருச்சு. உடனே அது எனக்கு சடனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இங்க இருந்து விளைஞ்சு இங்க சைட்ல விளைஞ்சு என்னோட டிஷர்ட்ல எல்லாமே. So I didn't know what to do. அப்படி இப்படி நான் என்ன பண்ணணும்னு நான் அப்படி இப்படி பாத்துட்டு இருக்கும்போது இந்த குப்பை பொறுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, குப்பை பொறுக்கிற ஒரு பையன், he was so dirty, முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு கிட்ட கூட போக மாட்டாங்க யாருமே, அப்படி ஒரு நாத்தம் அடிச்சிட்டு இருந்தான் ஒரு பையன். அந்த பையன் வந்து அங்க உட்காந்து அந்த குப்பை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தான், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் தனியா. அந்த பையன் வந்து ஒரு அந்த இருக்கிற அந்த குப்பையிலேயே கிளீனா இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அப்படியே அந்த எட்ஜ்ல அப்படி புடிச்சு கொண்டு வந்து அம்மா தொடச்சுக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்தான். So I am so thankful to him. நமக்கு ஹெல்ப் வந்து எங்கேருந்து வரும்னு நமக்கு யூ கேன் நெவர் சே. இந்த மாதிரி கூட நமக்கு ஹெல்ப் வரலாம். எனக்கு கண்ணுல ஃபுல்லா அன்னைக்கு தண்ணி வந்துச்சு. எனக்கு இப்ப கூட நினைச்சேன், ஐ எம் வெரி டச்ட். தட் வாஸ் a big lesson. இது ஒரு பெரிய லெசன் எனக்கு லைஃப்லயே. ஸோ யாரையுமே கம்மியா பார்க்கவே கூடாது, நம்ம எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்கணும் அப்படிங்கிற லெசன் எனக்கு அன்னைக்கு. வெரி குட் தாட். இப்ப யாருக்கு சாரி சொல்லணும்னு விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் சாரி டு மை ஃபாதர், அப்பாக்கு அகைன். ஏன்னா அப்பாக்கு வந்து பெண்கள்னா அவங்க வந்து நல்லா முன்னுக்கு வரணும், சொந்த காலில் நிக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும், ப்ரொஃபஷனலா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஆனா நான் வந்து எனக்கு பெண்கள்னா ஒன்லி ஆஃப்டர் த ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே. வீட்டுல வந்து வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து ஐ மிஸ் மை மாம். வீட்டுல வந்து 2 பேருமே ப்ரொஃபஷனலா இருந்ததுனால எனக்கு வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த தலை பின்னி விடுறது, சமைக்கிறது, கிட்ட உட்காந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ண முடியலையே, அந்த அளவுக்கு பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன இருந்தது. ஸோ ஐ தாட் நான் வந்து எங்க பசங்களுக்கு நான் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு நான் கூடவே இருந்துட்டேன். அதனால நான் ப்ரொஃபஷனலா போக கூடாதுன்ட்டு ஒரு ஒரு விடாப்பிடியா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நிறைய தூரம் என்கிட்ட பேசி பார்த்துட்டாரு அப்பா, நீ நல்லா படிச்சு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷன்ல வரணும், அக்கா எல்லாம் பாரு எப்படி இருக்காங்க பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நான் கேட்கவே இல்லை, இன்னும். ஸோ தட் ஐ எம் சாரி டு டாடி. அண்ட் ஒரு தடவை என்னோட பெரிய பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்தா, என் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்ட்டு அவன் கண்ணுல பச்சை மிளகா வச்சேன். சாரி அருண். நிஜமாவே வச்சேன். பிகாஸ் ஐ வாஸ் சோ ஆங்கிரி, என் பேச கேட்க மாட்டேங்கிறானே, இவன் இந்த மாதிரி ஆயிட்டா எப்படி அப்படின்ட்டு நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா அவனும் அழுது நானும் அழுது, நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து ஏன் நான் இந்த மாதிரி பண்ணேன் ஒரு இதுல எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா. So that is another sorry Arun. Final one சொல்லுங்க. Sorry to my husband. Sorry to my husband. ஏன்னா அவரை வந்து நான் ரொம்ப கெடுத்துட்டேன். வீட்லயே இருந்துட்டு நான் வந்து ஒரு பக்கா ஹவுஸ் ஒய்ஃப், நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் வீட்லயே இருந்து சமையல் குழந்தைங்கன்னு இருந்த வந்து சடன்லி ஐ சேஞ்ச் நவ். பசங்க எல்லாம் பெரியவங்க ஆன உடனே எனக்கு வந்து வீட்டுல ஐயோ எனக்கு கையில ஒன்னுமோ வேலையே இல்லாத மாதிரி தோணிடுச்சு. உடனே ஐ டுக் அப் ஃபிட்னஸ் அண்ட் அதுல கம்ப்ளீட்டா நான் ஈடுபாடு இருந்ததுனால 100% ஹஸ்பண்டோட இருக்க முடியல. சோ இன்னைக்கும் சொல்லி வருவோம், பையனுக்குன்னா நீ பண்ணுவேன், எனக்குன்னா பண்ண மாட்டேன், அவங்க பெரியவங்க ஆயிட்ட உடனே யூ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாரு. சாரி பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பெயர் வித் மீ. நான் இப்படிதான். ஓகே, இப்போ நீங்க யாருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இல்லையா, அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பம். எப்படி இருந்தாலும் நாங்க யுனைடெட் ஃபேமிலி. இதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்றேன்.
அப்புறம் எங்க அப்பா வந்து எப்போதுமே நீ யாராவது இருக்கணும், சும்மா பிறந்தா போன இருக்கக்கூடாது, யூ மஸ்ட் கிரியேட் டூ சம்திங், ஒரு கொலை பண்ணியாவது நீ ஃபேமஸ் ஆகணும் பாரு, அந்த அளவு வெறிய ஊட்டியிருந்தாரு. சோ எனக்கும் என்ன பண்ணாலும் புதுமையா பண்ணணும், என்ன பண்ணாலும் முதன்மையா நிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாலை ஊட்டி வளர்த்த என் தந்தைக்கு நன்றி. அதே மாதிரி தாய் வந்து எதுவும் ஃபுல்லா டிவோட்டடா பண்ணணும், அதோட பலனை வந்து எதிர்பார்க்கவே கூடாது, பலன் தானா வரும்னு சொன்னாங்க, அதுக்கு நன்றி. அப்புறம் சோதனை குழாய் குழந்தை பற்றி நான் கத்துக்கணுங்கிறச்சு என் டீச்சர் மிஸ் எம்மா தேவப்பிரியம் வந்து அத பத்தி எங்க அக்காக்கு, என் ஃப்ரெண்டுக்கு லண்டன்ல, எங்க அக்காக்கு அமெரிக்கால, இவங்க ஆஸ்திரேலியாக்கு எழுதின போது ஆஸ் அ டீச்சர் அவங்க எனக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எந்த இடத்துல சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இன்று இல்லை, இருந்தாலும் என் மனமார்ந்த நம்பி அந்த தெய்வமான என்னோட ஆசிரியர் இருக்கு. அப்புறம் கடைசியில என் கணவருக்கு, அவர் வந்து நான் போயிட்டு வந்ததை குவைட்டா அப்படியே அமுக்கிட்டு விட்டுடலாம், நம்மளால இது சாத்தியமே கிடையாது, பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிற சமயத்துல நான் போயிட்டு வந்ததை அட்வர்டைஸ்மெண்டா தினத்தந்தில ஹிந்துல போட்டு மக்களுக்கு உணர வச்சு அதை பார்த்து நம்பி என்னை தேடி பல கோடி மக்கள் வந்ததுனால எனக்கு முடியாதுன்னு சொல்ல திறனா இல்லாம நான் முயற்சி பண்ணி கண்ணீரை துடைக்கணுங்கிற ஒரு வீம்போட அது பண்றதுக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தூண்டுகோலா, ஒரு திருப்பு முனையா இருந்த என் கணவருக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி இன்னைக்கு என் கூட ஒத்துழைத்து தூண் மாதிரி பல பேர் பல வருடங்களாக என் கூட உழைச்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னோட நன்றியோட ஃபேத்ஃபுல்லா நான் கத்தலுக்கு எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து என் கூட ஒத்துமையா இருக்கிற அவ்வளவு பேருக்கும் என்னோட நன்றியை தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஊழியர்கள், என் வீட்டுல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் மனமாற நன்றிய பப்ளிக்கா தெரிஞ்சுக்கிறேன். சாரி யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? சாரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து என்னைக்காவது என்ன அறியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, ஏதோ கடுமையான வார்த்தை அப்படி யூஸ் பண்ணிருந்தா எல்லாருக்கும் ஓப்பனா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட தாய்க்கு அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட், நான் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு போனது, அத வந்து நான் இன்னைக்கு என் பையன் வழியா அனுபவிக்கிறேன். அதான் இந்த என்ன கலிகாலம் சொல்லுவாங்களே, என்ன நீங்க பண்றீங்களோ கை மேல பணம் உடனே நம்ம அனுபவிக்கிறோம். அதனால பரவாயில்ல, அனுபவிச்சாவே இட்ஸ் ஓகே பாப்ஜி, உனக்கு நான் பண்ணினேன், எனக்கு நடக்குது, ஐ எம் ரெடி டு பேர் இட், ஐ ஸ்டில் ஃபுல்லா நல்ல ஹாப்பி லைஃப், எல்லாருக்கும் சிரிச்சுதான் எப்போதும் இருப்பேன். அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஒரு சாரி, அப்பாவுக்கு கொஞ்சம் ஆல்கோஹால் ரொம்ப பிடிக்கும், கடைசி இதுல பிளேட்லெட் லோவானதை எங்க அக்கா குடுக்குறான்ட்டா, அப்பா அம்மா குடுமாங்கிறத நான் நினைச்சுப்பேன். ஆஃப்டர் ஆல் நல்லா வாழ்ந்துட்டாரு, இப்ப நிச்சயமா சாக போறாரு, அந்த ஆசையை நான் கொடுத்திருக்கலாமே, எங்க அக்கா நிறுத்திட்டாலே, நான் ஏன் தனியா கொடுக்காம போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஐ ஃபீல் வெரி மச் அபவுட் தட். So what about நீங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கலைஞர், நளினி சிதம்பரம் தி லாயர், இவங்க எல்லாம் வந்து they form a part of your friends ன்னு சொல்ல முடியாது, but they are close to you இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க ஜெயலலிதா எங்க கூட ஸ்கூல்ல என்னோட படிச்சவங்க, ரொம்ப அழகானவங்க, ஹைலி சூப்பர் இன்டெலெக்சுவல். அவங்க இப்போ அவங்க இருக்கிற பொலிட்டிஷியன் எல்லாம் இருந்தா she would have got Nobel Prize years back. சூப்பர் இன்டெலிஜென்ட், அட்டெண்டன்ஸ் இல்லாம எக்ஸாம் எழுத முடியும், கிளாஸ்ல படிக்காம ஒரு தினம் கேட்டா அப்படியே ஒப்பிக்க முடியும். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எங்கெங்கயோ போயிருக்க வேண்டியது. பட் எனிவே ஷீ இஸ் டூயிங், அவங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த பொசிஷன் அது, அதை நேர்த்தியா பண்ணின்றா ரொம்ப சந்தோஷம். கலைஞர் அப்பா காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவருக்கு அந்த மரியாதையும் ரெஸ்பெக்ட் அவங்க ஃபுல் ஃபேமிலிக்கு எனக்கு என்றுமே உண்டு. எனக்கு ரொம்ப உதவி பண்றவங்க அவங்க. அதே மாதிரி நளினி சிதம்பரம் என்னோட நாட் மெடிக்கல் காலேஜ், ப்ரீ யூனிவர்சிட்டியில நாங்க டிஃபரெண்ட் யூனிவர்சிட்டியில இருந்தோம். அப்போல இருந்து பழக்கம். நடுவில் அவ்வளவா ரெண்டு பேரும் பிஸி, நான் ஓல் ப்ரொஃபஷன். இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கோம். Nice. Thank you so much.